ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜாவாம் என பெரியவர்கள் கதை சொல்ல துவங்கும் போதே குதூகலமாகி விடுவார்கள் நம் வீட்டு குழந்தைகள். சில சமயம் கதைக்கான முடிவையும் குட்டீஸ்களே சொல்லிவிடுவார்கள். இவ்வாறு செவிவழியே கதை கேட்கும் குழந்தைகள் கதை செல்லும் போக்கிலே பயணிக்கும் போது அவர்களின் கற்பனை வளமும் பெருகுகிறது. ஆனால் இன்றைய அவசர உலகில் கதை சொல்வதற்கு யாருக்கும் நேரம் இருப்பதில்லை. சூப்பர்மேன், அனகோண்டா, டைனோசர்கள் இப்படித்தான் இருக்கும் என டிவி பெட்டிக்குள்ளே தங்கள் கற்பனை வளங்களை சுருக்கி விடுகின்றனர். இந்த சூழ்நிலையில் குழந்தைகளுக்காகவே கதைகள் எனும் புதுமையான செயலியை உருவாக்கியுள்ளார் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த மேனகா. கதை சொல்கிறத பாரம்பரிய கதைகளை எப்படியாவது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பொண்ணுக்கு கதை சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ அந்த கதைகளை கேட்க கேட்க என் பொண்ணோட ஆர்வம், அவளோட அந்த மாரல் ஸ்டோரிஸை சொல்கிறப்போ அவள் எல்லாமே அதிலேருந்து கற்றுக்கிட்டது மித்த குழந்தைங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதை எப்படி நான் ஐடியில் வேலை பார்த்தேன். ஸோ அதனால் இதை எப்படி சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு கொண்டு போகலான்னு யோசிச்சப்போ தான் இந்த ஆப் மூலமாக சீக்கிரமாக கொண்டு போக முடியும். தெனாலிராமன், நீதி கதைகள், அம்புலி மாமா உள்ளிட்ட கதை புத்தகங்களிலிருந்தும் ஆன்லைன் மூலமாகவும் பல கதைகளை தேர்வு செய்து அதற்கு தமிழில் ஸ்கிரிப்ட் எழுதி ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் பதிவு செய்து கதை கேட்ப சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்து கதைகளுக்கு இன்னும் சுவாரஸ்யம் கூட்டியுள்ளனர். ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோவில் இருந்துச்சாம். அந்த கோவிலோட கோபுரத்துல எப்பவும் புறாக்கள் நிறைய உட்கார்ந்துருக்குமா. குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு அட்வைஸ் சொல்கிறது டைரெக்டாக சொல்கிறத விட இந்த கதைகள் மூலமாக நாங்கள் நிறைய மாரல்ஸ் சொல்லியிருக்கிறோம். ஒரு கதைக்கும் ஒரு மாரல் இருக்குது. 2 முதல் 10 வயது வரையிலான குழந்தைகள் கேட்கும் 100 கதைகளை இதுவரை உருவாக்கியுள்ளார். கதைகள் அனைத்தும் பேச்சு வழக்கில் இருப்பதால் குழந்தைகள் புரிந்து கொள்வது எளிதாகிறது. புது புது வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை அவர்களே கேட்டு அறிந்து கொள்வார்கள். வீடியோ இல்லாமல் ஆடியோ மட்டும் கேட்கறது தான் இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டியே. அந்த ஆடியோவை கேட்டு அந்த லிசனிங் ஸ்கில்ஸும் அந்த க்ரியேட்டிவிட்டியும் குழந்தைங்களுக்கு அதிகமாக வளர்றதுக்கு இந்த கதைகள் ஹெல்ப் பண்ணுன்னு நாங்கள் முழுசாக நம்புகிறோம். ஐஃபோன், ஆண்ட்ராய்டுன்னு எல்லா மொபைலிலும் இந்த செயலியை டவுன்லோடு செய்யலாம். வீட்டில் கதை சொல்ல பெரியவங்கள் இல்லாமல் தவிப்பவர்கள் குழந்தைகள் கையில் இந்த மொபைல் செயலியை ஆன் செய்து கொடுத்தால் போதும், அமைதியாக கவனிக்க ஆரம்பித்து விடுவர். அதுல சில புறாக்கள் வெள்ளை கலர்லயும் சில புறாக்கள் நீல கலர்லயும் இருக்குமா.